ஹாய் வியூவர்ஸ், இந்த யூடியூப் சேனல் வச்சுட்டு இருக்கிற எல்லாருமே இந்த வைடி ஸ்டுடியோ வச்சிருப்பீங்க. நம்ம இந்த வைடி ஸ்டுடியோக்குள்ளே போயிட்டு தான் யூடியூபுக்கு தேவையான மற்ற நிறைய விஷயங்களை பண்ணுவோம். இந்த வைடி ஸ்டுடியோ பற்றின முழு விவரங்களை என்ன இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். முதல்ல வைடி ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கொள்வோம். ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னு சொன்னால் மேலே பாருங்கள், இந்த ப்ளஸ் சிம்பிளை வச்சு உங்களுக்கு தேவையான வீடியோக்களை அப்லோட் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்து இந்த பெல் சிம்பிளை வச்சு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்களை பார்த்துக்கொள்ளலாம். அடுத்து இந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உள்ளே போயிட்டு இந்த பென்சில் சிம்பிளை வச்சு அவங்களோட நேம்களை மாற்றிக்கொள்ளலாம். தேவையான எடிட்டுகளை பண்ணிக்கொள்ளலாம் உள்ள. அதுக்கடுத்து இந்த சுவிட்ச் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, அந்த சுவிட்ச் அக்கௌண்ட்டை கொடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் யூடியூப் 2-3 யூடியூப் சேனல் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் அதை வச்சு உங்களுக்கு உங்களோட அக்கௌண்ட்டில் மாற்றி உள்ளே போயிட்டுக்கலாம். அடுத்து செட்டிங்ஸை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா கொஞ்சம் சின்ன செட்டிங்ஸ் தந்திருக்காங்க நார்மலாக. அடுத்து சென்ட் ஃபீட்பேக் இருக்கு இல்லையா, இதை கொடுத்தவங்களுக்கு ஏதாவது டவுட்கள் இருந்தால் கேட்டுக்கொள்ளலாம். அடுத்தது ஹெல்ப் சென்டர் இருக்குது. இதுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு தேவையான யூடியூப்பை பற்றின ஏதாவது தேவையான டவுட்டுகள் இருந்தால் பார்த்துக்கொள்ளலாம். அடுத்து யூடியூப் இருக்குது, இதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் யூடியூப் உள்ளே போகும். அடுத்து இந்த ப்ரைவசி பாலிசி இருக்குது, அவங்களோட பாலிசியை சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டேஷ்போர்டில் சாதாரணமாக நார்மலாக ஒரு சம்மரியை கொடுத்துருப்பாங்க. உங்களோட மொத்த யூடியூப் சேனலில் நடந்த மொத்த விஷயங்களையும் சின்ன ஒரு சம்மரியாக கொடுத்துருப்பாங்க. எல்லாத்தையும் கொடுத்துருக்க மாட்டாங்க. கடைசியாக போட்டு ஒரு 4-5 வீடியோக்களில் சம்மரிகளை இதில் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு கமெண்டல் கடைசியாக போட்டு வீடியோஸுக்கு எவ்வளோ வியூஸ் போயிட்டு இருக்கு, இம்ப்ரெஷன் கிளிக் தொட்டு எவ்வளோ இருக்குது, அதோட எவரேஜ் டியூரேஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி சாதாரணமாக நார்மலாக சொல்லியிருப்பாங்க. இதுலேயும் உங்களுக்கு ஒரு வீடியோவை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு பார்த்துக்கொள்ளலாம். என்ன மாதிரி இருக்குது, எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதையும் கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இந்த வீடியோவில் வீடியோ பர்ஃபார்மன்ஸ் இருக்குது இல்லையா, ஆங்கிலம் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உள்ளே போகும். உள்ளே போயிட்டு போனீங்கன்னு சொன்னால் ஒரு வீடியோக்கான வாட்ச் டைம் எவ்வளவு, சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ வந்திருக்காங்க, லைக் எவ்வளோ கிடைச்சிருக்கு, வீடியோவில் பர்ஃபார்மன்ஸ் அப்படி சொல்லியிருப்பாங்க. நான் இதை டீட்டெயிலாக அடுத்தது சொல்கிறேன். இது டேஷ்போர்டில் உள்ளது நார்மலாக சொல்லியிருக்கேன். இதில் இந்த கண்டென்ட்டில் போனோம்னு சொன்னால் இதில் ஃபுல் டீட்டெயிலாக வரும். நான் அதில் சொல்கிறேன். இந்த கண்டென்ட்டை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னு சொன்னால் இதில் நீங்கள் போட்ட வீடியோக்கள் எல்லாமே இருக்கும். நீங்கள் போட்ட ஷார்ட்ஸ்கள் இருக்கும். அதோட லைவ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் அதுவும் இருக்கும். பிளேலிஸ்ட்டில் எட் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் அதுவும் இருக்கும். இப்போ இந்த ஷார்ட்ஸை டச் பண்ணிங்க சொன்னால் ஷார்ட்ஸ் உள்ளே இருக்கும். அதோட லைவை டச் பண்ணிங்க சொன்னால் லைவ் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் லைவ் இருக்கும். பிளேலிஸ்ட் எட் பண்ணிங்க சொன்னால் பிளேலிஸ்ட்டும் இருக்கும். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள். வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஃபில்டரை பண்ணிங்கன்னு சொன்னால் ஃபில்டரில் உங்களுக்கு தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் பப்ளிக்கில் போட்ட வீடியோக்கள்னால் பப்ளிக்கில் போட்ட வீடியோக்களை பார்க்கலாம். ப்ரைவேட்டில் போட்ட வீடியோக்கள்னால் ப்ரைவேட்டில் போட்ட வீடியோக்கள் பார்க்கலாம். அன்லிஸ்டட் பண்ணியிருந்த வீடியோக்கள்கிட்ட அதை கிளிக் பண்ணி பார்க்கலாம். இப்படி உங்களுக்கு தேவையான மாதிரி கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னு சொன்னால் அதுக்கு ஏற்ற மாதிரி ஆர்டரில் உங்களோட வீடியோக்கள் ஷோ ஆகும். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதில் ஷார்ட்ஸ் பை விசிபிலிட்டி, வியூஸ், ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் ஃபில்டரில் பார்க்கும்போது சொன்னே ஃபில்டரில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதே தான் இதில் கொடுத்துருக்காங்க தனித்தனியாக. இது ஒரு வீடியோ ஓப்பன் பண்ணிக்கொள்ளும். ஓப்பன் பண்ணி இங்கே பாருங்கள், மேலே எடிட் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு எடிட் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்து ஷேர் கொடுத்துருக்காங்க, ஷேர் பண்ணிக்கொள்ளலாம் வீடியோவை. அடுத்த சோஷியல் மீடியாக்களில் அடுத்து யூடியூப் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. வீடியோ பார்க்கணும்னு சொன்னால் அதை கிளிக் பண்ணி யூடியூப்பில் போய்ட்டு பார்த்துக்கொள்ளலாம். இப்போ எடிட் சிம்பிளை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகணுன்னு சொன்னால் இது மாதிரியான எடிட்களை பண்ணிக்கொள்ளலாம் சொல்லி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, வீடியோவில் ஹெட்டிங் எப்படி மாற்றுறது, அதோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்போம், அதை எப்படி மாற்றுறதுன்னு சொல்லி கேட்டுதான். இப்படி தான் இதுக்குள்ளே போனோம்னு சொன்னால் எடிட் பண்ணி மாற்றிக்கொள்ளலாம். தேவையான பப்ளிக்னா பப்ளிக் வச்சுக்கொள்ளலாம், ப்ரைவேட்னா ப்ரைவேட்டில் வச்சுக்கொள்ளலாம். அடுத்து இந்த மேட் ஃபார் கிட்ஸ்ன்னு சொன்னால் கிட்ஸுக்கு வச்சுக்கொள்ளலாம். அதோட பிளேலிஸ்ட்டில் எட் பண்ணுறேன்னு சொன்னால் பிளேலிஸ்ட்டில் எட் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்தது இந்த மோரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க சொன்னால் இந்த டெக்ஸ்ட் கொடுத்துருக்குங்களா, டெக்ஸ்ட்டை கொடுத்துக்கொள்ளலாம். டெக்ஸ்ட்டை தேவையில்லைன்னு சொன்னால் ரிமூவ் பண்ணிக்கொள்ளலாம். அதோட இந்த எல்லா வீடியோ அண்ட் ஆடியோ ரிமிக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்கு. இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் இதில் உங்களோட வீடியோ ஆடியோக்களை ரிமிக்ஸ் பண்ணலாம், எவ்வளோ கொடுத்துக்கொள்ளலாம். தேவையில்லைன்னு சொன்னால் தேவையில்லைன்னு கொடுத்துக்கொள்ளலாம். அப்போ அடுத்தவங்களுக்கு உங்களோட வீடியோக்கள் எடுத்து ரீமிக்ஸ் பண்ண முடியாது. அடுத்த கேட்டகரி கேட்டகரிக்குள்ள உள்ள போயிட்டு உங்களுக்கு தேவையான கேட்டகரியை செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். கமெண்ட்டை ஆஃப் பண்ணி வைக்கலாம், போஸ்ட் பண்ணி வைக்கலாம், ரெண்டும் செஞ்சுக்கொள்ளலாம். அடுத்தது கீழே போனீங்கன்னு சொன்னால் அந்த ஸோ ஹவு மெனி வியூவர்ஸ் லைக் திஸ் வீடியோன்னு சொல்லியிருக்கு. நீங்கள் அதை டிக் பண்ணிங்கன்னு சொன்னால் யார் யார் இந்த வீடியோ லைக் பண்ண சொல்லி மற்றவங்களுக்கு காட்டும். அடுத்தது இந்த லைசன்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அடுத்தவங்களுக்கு உங்களோட வீடியோவை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸை கொடுத்தீங்கன்னு சொன்னால் யூஸ் பண்ண முடியாது. இதில் எம்பெண்டிங் சொல்லியிருக்கு இல்லையா,
இந்த எல்லோ எம்பெடிங் சொல்லி அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அவங்களோட வீடியோக்களை வந்து டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். யூடியூப்பில் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். அது இந்த டிக்கை எடுத்து விட்டிங்கன்னு சொன்னால் டவுன்லோட் பண்ண முடியாது. யாருக்கும் வந்து உங்களோட வீடியோ வந்து யூடியூப்பில் சரி டவுன்லோட் பண்ணி வச்சு பார்க்க முடியாது. இப்படி வந்து உங்களோட யூடியூப்பில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இந்த வைட்டி ஸ்டுடியோவில் வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி இந்த வீடியோ எடிட் பண்ணுறது, டைட்டிலில் மாற்றிக்கொள்வதெல்லாம் செஞ்சுக்கொள்ளலாம். அடுத்து வந்து வீடியோவில் பார்த்தீங்க சொன்னால் இங்கே பாருங்கள், இதில் வந்து விசிபிலிட்டி வந்து இருக்குது, இதில் வந்து பப்ளிக் இருக்குது, ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து நோன்னு சொல்லியிருக்கு. இதில் வந்து நீங்கள் காப்பிரைட் ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா காப்பிரைட் கிளைமோ இல்லை காப்பிரைட் ஸ்ட்ரைக்கை வந்து காட்டும் இந்த நோன்னு சொல்கிற இடத்துல வந்து. அடுத்து வந்து வீடியோ பர்ஃபார்மன்ஸ், இதை பார்த்தீங்க சொன்னால் ரேங்கிங் பை வியூஸ், இதில் வந்து 1 of 10 சொல்லியிருக்கு. இந்த 1 சொல்லியிருந்தோம்னு சொன்னால் வீடியோ வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸில் போயிட்டுருக்கு. கடைசி அப்லோட் பண்ணவங்களோட 10 வீடியோக்களை வச்சு காட்டுவாங்க. அந்த 10 வீடியோக்களில் வந்து இந்த வீடியோ நல்லா போயிட்டு இருந்ததுன்னா நம்பர் 1ல் இருக்கும், இல்லை நம்பர் 2ன்னு சொன்னால் நம்பர் 2ல் இருக்கும். அதை பொறுத்த வந்து காட்டுவாங்க. அடுத்து வந்து வியூஸை பாருங்கள், இது எவ்வளோ வியூஸ் போயிருக்குன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங் கிளிக் தோட் வந்து காட்டிருக்காங்க, எத்தனை பேர் வந்து வீடியோ வந்து கிளிக் பண்ணி பார்த்துருக்காங்க சொல்லி. அடுத்தது வந்து எவரேஜ் வியூ டியூரேஷன், அதாவது இந்த வீடியோ வந்து எவ்வளோ நேரம் பார்த்துருக்காங்க. இப்போ 4 நிமிஷம் வீடியோன்னு சொன்னால் இதை வந்து எத்தனை பேர் 1 நிமிஷம் பார்த்துருக்காங்களா, கூடுதலாக 2 நிமிஷம் பார்த்துருக்காங்களா. அடுத்தது வந்து இந்த வீடியோ பர்ஃபார்மன்ஸ் வந்து டச் பண்ணி உள்ளே போகணும்னு சொன்னால் இந்த வீடியோவில் நடந்த மொத்த விஷயங்களையும் பார்க்கலாம். இந்த ஒரு வீடியோவில் இந்த பெர்டிகுலராக வந்து இந்த ஒரு வீடியோவில் நடந்த மொத்த விஷயங்களை வந்து உள்ளே பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஓவர் ரிவ்யூ பார்த்தீங்க சொன்னால் மொத்தமாக கொடுத்துருப்பாங்க. நார்மலாக வந்து 945 வியூஸ் வந்து வந்திருக்கு. வாட்ச் டைம் எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லி பார்ப்பாங்க. இந்த குறிப்பிட்ட கீழே போட்டிருப்பாங்க எவ்வளோ நாளைக்குன்ட்டு. இதில் வந்து 6 டேஸுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எவ்வளோ கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அதை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு ஃபர்ஸ்ட் 24 ஹவர்ஸ்க்கு எவ்வளோன்னு சொல்லி பார்க்கலாம், 1 டேக்கு எவ்வளோன்னு சொல்லி பார்க்கலாம். அப்படி இது மாதிரி எல்லாத்துக்குமே கொடுத்து பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், இதில் வந்து ஃபர்ஸ்ட் 24 ஹவர்ஸ் 1 டே அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். அதோட இந்த கீழே போனீங்கன்னு சொன்னால் அதில் வந்து இந்த ஓவர் ரிவ்யூவில் ஹவ் ரிவ்யூ ஃபவுண்ட் திஸ் வீடியோஸ் அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோ வந்து எப்படி பார்த்துருக்காங்க யூடியூப்பில் சர்ச் பண்ணியா. இந்த பாருங்கள், யூடியூப் ரெக்கமெண்டேஷன் அதர் யூடியூப் சேனல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது மாதிரி இந்த வீடியோவில் ரியல் டைம்ஸ் அப்படி அதெல்லாம் வந்து பார்த்துக்கொள்ளலாம். அடுத்து இந்த வீடியோவில் ஒவ்வொரு ரிவ்யூ நார்மலாக கொடுத்துருப்பாங்க. ரீச்சை வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குறிப்பிட்ட வீடியோஸை வந்து எத்தனை பேருக்கு யூடியூப் கொண்டு வந்து ரீச் பண்ணியிருக்கு, அதில் எத்தனை பேர் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறது தான் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், வந்து யூடியூப் வந்து இங்கே பாருங்கள், இம்ப்ரெஷன்ஸ் வந்து யூடியூப் வந்து 15,500 பேருக்கு வந்து இந்த வீடியோ வந்து காட்டியிருக்காங்க. அந்த 15,500 பேர்லேயும் வந்து 5.1% வந்து இந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணி பார்த்துருக்காங்க. அந்த 5.1% தான் வந்து இந்த 945 பேர் அப்படின்ட்டு வருது. அடுத்தது வந்து இந்த யூனிக் வியூஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மற்ற வீடியோக்களை பார்க்குறவங்க, வழக்கமாக பார்க்குறவங்க இந்த வீடியோவை அதில் பார்க்குறவங்க 700 பேர் வந்து இந்த வீடியோவையும் பார்த்துருக்காங்க. அதுதான் வந்து இந்த யூனிக் வியூஸ். அதோட வந்து கீழே போனீங்கன்னு சொன்னால் வந்து ஹவ் வியூவர்ஸ் ஃபைண்ட் திஸ் வீடியோ அப்படின்னு சொல்லியிருக்கு. இது வந்து ப்ரௌஸ் ஃபீச்சரில் வந்து பார்த்துருக்காங்களா, இல்லை வீடியோ சஜஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்களா, அந்த யூடியூப் சஜஸ்ட் பண்ணதில் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்கிற விஷயங்களை கொடுத்துருக்கும். அதோட கீழே போனீங்கன்னு சொன்னால் இந்த எக்ஸ்டர்னல் சைட் ஆப்ஷன் சொல்லியிருக்கு. இது வந்து இந்த வாட்ஸ்அப் மூலமாகவோ இல்லை வேறு நீங்கள் ஃபேஸ்புக்லேயோ இல்லை அதர் சோசியல் மீடியாக்களில் ஷேர் பண்ணி அதில் வந்து எத்தனை % பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அதில் வந்து. அடுத்தது வந்து ஸ்க்ரோல் பண்ணி அப்படியே கீழே போனீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள், யூடியூப் சர்ச் ஐட்டம் சொல்லியிருக்கு. இதில் வந்து இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு உங்களுக்கு தேவையான ஒன்றை பற்றி யூடியூப்பில் வந்து சர்ச் பண்ணுவீங்க. சர்ச் பண்ணிவிட்டு அது மூலமாக இன்னொரு வீடியோ மாட்டும் இல்லையா, அது வந்து பார்த்தது வந்து இங்கே இருக்குது. அதை வந்து இங்கே காட்டியிருப்பாங்க. இந்த ஜிலேபி ரெசிபின்னு சொல்லி சர்ச் பண்ணி அது மூலமாக வந்து பார்த்துருக்காங்க. அதோட வந்து இந்த கண்டென்ட் சஜஸ்டிங் திஸ் வீடியோஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ இப்போ நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துட்டு போகிறீங்கன்னா அது கீழே வந்து இன்னொரு வீடியோ வந்து வந்திருக்கும். இந்த வீடியோ வந்து சஜஸ்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க, அது மூலமாக வந்து பார்த்துருப்பீங்க. அடுத்து வந்து என்கரேஜ்மெண்ட் வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து உங்களோட வீடியோ வந்து எவரேஜ் டியூரேஷன் எவ்வளோ பார்த்துருக்காங்க, எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க, எத்தனை % வந்து பார்த்துருக்காங்க அப்படின்றது வந்து சாதாரணமாக கொடுத்துருப்பாங்க. அடுத்தது வந்து இந்த ஆடியன்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து பாருங்கள், இந்த ரிட்டர்னிங் வியூவர்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து இந்த பேப்பர் கலரில் கொடுத்துருக்கிற வந்து பொதுவாக நீங்கள் ஏற்கனவே உங்களோட வீடியோஸை பார்க்குறவங்க பார்த்தது. அடுத்தது இந்த ப்ளூ கலரில் கொடுத்துருக்கிறது வந்து இந்த நியூ வியூவர்ஸ், புதுசாக வந்து பார்த்தது. இந்த பாருங்க, அடுத்த யூனிக் வியூவர்ஸ், இவங்க வந்து எப்போவுமே பார்க்குறவங்க, உங்களோட மற்ற வீடியோக்களை பார்க்குறவங்க இதை பார்த்துருக்காங்க. அதோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து. அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஏஜ் வந்து எத்தனை வயசு உள்ளவங்களோட வீடியோக்களை வந்து கூடுதலாக பார்க்குறாங்க, எத்தனை % படி பார்க்குறாங்க, 18லேருந்து 24 உள்ளவங்க எத்தனை % பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை கிளிக் பண்ணி உள்ள போய்ட்டு அதுலேயும் எத்தனை நாளைக்குன்னு சொல்லி டேஸ் பை கொடுத்து பார்த்துக்கொள்ளலாம். அதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஜெண்டர் வந்து மேல் எத்தனை % பார்த்துருக்காங்க, இந்த ஃபீமேல்ஸ் வந்து எத்தனை % பார்த்துருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த என்னென்ன நாட்டில் உள்ளவங்க பார்த்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த இந்தியா உள்ளவங்க 80%, ஸ்ரீலங்கா உள்ளவங்க 2.5
9.6% பார்த்துருக்காங்க இந்த வீடியோவை. அதை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு பார்த்தீங்க சொன்னால் இன்னும் ஏதாவது கண்ட்ரிஸில் இருந்தேன்னு சொன்னால் அதையும் வந்து காட்டும். அதோட வந்து இந்த சப்டைட்டில் வச்சு பார்த்தவங்க எவ்வளோ பேர், அதுக்கு கீழே வந்து இந்த சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க பார்த்த எவ்வளோ பேர், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொன்ன மாதிரி இதில் வந்து கொடுத்துருக்கு. அடுத்து வந்து இந்த அனலிட்டிக்ஸை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னு சொன்னால் இதில் வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க. இந்த அனலிட்டிக்ஸில் வந்து இதில் பார்த்தீங்க சொன்னால் இந்த ரீசர்ச்னு சொல்லியிருக்கு. ரீசர்ச்னு சொன்னால் அவன் வீடியோவை நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து இந்த ஓவர் ரிவ்யூ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து மொத்தமாகவே ஓவர் ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க. உங்களோட வியூவர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க மொத்தமாகவே, உங்களோட சேனலுக்கு வாட்ச் டைம் வந்து எவ்வளோ இருக்காங்க மொத்தமாக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதோட சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து இந்த ஹவு டு ஷார்ட்ஸ், இந்த இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷார்ட்ஸ் வந்து எங்களுக்கு எவ்வளோ வந்து எங்களுக்கு உதவி பண்ணியிருக்கு இந்த சேனலை க்ரோ பண்ணுறதுக்கு அப்படின்னு காட்டிருக்காங்க. அடுத்தது வந்து இந்த வீக்லி ரிகப் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது வீக்லிக்குள்ளுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள் இந்த சேனலில் நடந்திருக்கு, எவ்வளோ க்ரோ பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி அதோட டாப் கான்டென்ட் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க சொன்னால் நான் இப்போ போட்ட வீடியோக்குள்ளே வந்து டாப்பில் வந்து போயிருக்கிற கண்டென்ட்டை வந்து அதிலிருந்து அப்படியே வந்து லோக்கு வந்து ரோ பண்ணி காட்டிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரியல் டைமில் வந்து எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க, 60 மினிட்ஸில் வந்து எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க, இந்த 48 மினிட்ஸில் வந்து எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க அப்படின்ற மாதிரி விஷயங்களை வந்து இங்கே வந்து கொடுத்துருக்கு. இதை வந்து அடுத்தது கண்டென்ட்டை பார்த்தீங்க சொன்னால் ஒவ்வொரு அடுத்தது கண்டென்ட் போனீங்க சொன்னால் இந்த கண்டென்ட்டில் வந்து பாருங்கள் இதில் ஓல் கொடுத்துருக்கு, வீடியோஸ் கொடுத்துருக்கு, ஷார்ட்ஸ் கொடுத்துருக்கு. எது வேணாலும் வச்சு பார்க்கலாம். நம்ம ஓல்கே பார்த்துக்கொள்வோம். இந்த ஓல் வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் நியூ வியூவர்ஸ் வந்து லாஸ்ட் 28 டேஸில் வந்து எவ்வளோ பேர் வந்திருக்காங்க, எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்கன்ட்டு. இந்த ரிட்டர்னிங் வியூவர்ஸ் வந்து எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க ஷார்ட்ஸுக்கும் சரி லாங் வீடியோக்கும் சரி. சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளோ பேர் கிடைச்சிருக்காங்க இந்த ஷார்ட்ஸுக்கும் சரி இந்த லாங் வீடியோக்கும் சரி அதை வந்து காட்டியிருக்காங்க. அதையும் கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு டே பை டே வந்து பார்த்துக்கொள்ளலாம். கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க சொன்னால் 7 days 14 days அப்படின்னு சொல்லி வழங்கும். அதில் வந்து கீழே பாருங்கள், இங்கே பாருங்கள் லாஸ்ட் 28 டேஸில் வந்து வியூவர்ஸ் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க. 4.3 வியூவர்ஸ் வந்து இருக்குது. அதோட ஷார்ட்ஸுக்கு வந்து 1.2 இருக்குது. இப்போ அதில் எவ்வளோ கண்டென்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வீடியோஸ் எத்தனை, ஷார்ட்ஸ் வந்து எத்தனைன்னு சொல்லி காட்டிருக்கு. அதையும் உள்ளே போய்ட்டு கிளிக் பண்ணி 90 days இதெல்லாம் வந்து பார்த்துக்கொள்ளலாம். வந்து இப்போ 7 days 90 days அப்படின்னு சொல்லி பார்த்துக்கொள்ளலாம். அடுத்தது வந்து இந்த வியூவர்ஸ் அக்ராஸ் ஃபார்மட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஷார்ட்ஸில் வந்து எவ்வளோ, வாட்சிங் போத்தில் வந்து ரெண்டுலையும் எவ்வளோ வந்து, அது வீடியோஸ் ஒன்லியில் வந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த டிப்பிக்கல் வியூஸ் வந்து இன்னும் வந்து அனலைஸ் பண்ணிடல. அடுத்தது வந்து ஹவ் வியூவர்ஸ் ஃபைண்ட் யூ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அந்த லாஸ்ட் 28 டேஸில். இதில் வந்து ப்ரௌசர் ஃபீச்சரில் வந்து 50%, சஜஸ்ட் வீடியோஸில், அடுத்தது ஷார்ட்ஸ் ஃபீடில், சேனல் பேஜில் சொல்லி கொடுத்துருக்காங்க எவ்வளோ பெர்சன்டேஜ்னு சொல்லி. அடுத்தது வந்து போனீங்கன்னா ஆடியன்ஸுக்கு வந்து போனீங்கன்னு சொன்னால் ஆடியன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள் இந்த ரிட்டர்னிங் வியூவர்ஸ் வந்து எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க அப்படின்னு காட்டுது. இதில் வந்து இந்த பேர்பிள் கலரில் இருக்கிற வந்து ரிட்டர்னிங் வியூவர்ஸ், ப்ளூ கலரில் இருக்கிற வந்து நியூ வியூவர்ஸ். அதோட வந்து யூனிக் வியூவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வழக்கமாக வந்து பார்க்குறவங்க அதை வந்து போட்டிருக்காங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அதையும் போட்டிருக்காங்க. இந்த கீழே டேட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அந்த குறிப்பிட்ட டேட்டில் வந்து அதோட வந்து வென் யுவர் வியூவர்ஸ் சைன் ஆன் யூடியூப் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது நம்மளோட வியூவர்ஸ் வந்து என்ன நேரங்களில் வந்து யூடியூப்பில் வந்து இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. அப்போ உங்களுக்கு இதை பார்த்துட்டு உங்களோட வீடியோ வந்து அப்லோட் பண்ண டைமிங்கை வந்து கெஸ் பண்ணிக்கொள்ளலாம். உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள் இதில் வந்து ஃபியூ வியூவர்ஸ் லைட்டாக கொடுத்துருக்காங்க. அதோட மெனி வியூவர்ஸுக்கு வந்து டார்க்கில் கொடுத்துருக்காங்க. அப்போ இதை வந்து உங்களுக்கு வந்து வச்சு கெஸ் பண்ணிக்கொள்ளலாம் உங்களோட வியூவர்ஸ் வந்து என்னென்ன டைமில் வந்து பார்க்குறாங்க சொல்லி. அப்போ அந்த டைமை பிடிச்சி வந்து உங்களுக்கு வீடியோஸ் போட்டிங்கன்னு சொன்னால் இன்னும் உங்களோட சேனல் வந்து க்ரோ ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஏஜ் வந்து லாஸ்ட் 28 டேஸில் வந்து காட்டிருக்காங்க. எத்தனை வயசுக்குள்ள உங்களோட வீடியோ பார்த்துருக்காங்க, அந்த ஜெண்டரை காட்டிருக்காங்க, ஃபீமேல் எவ்வளோ மேல் எவ்வளோன்னு சொல்லி. அதோட வந்து இந்தியாவில் எவ்வளோ பேர், ஸ்ரீலங்காவில் எவ்வளோ பேர், மற்ற கண்ட்ரிலலாம் எத்தனை பெர்சன்டேஜ் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. இதில் வீடியோஸுக்கு எவ்வளோ, ஷார்ட்ஸுக்கு எவ்வளோ, ஓல்க்கு எவ்வளோன்னு சொல்லி பார்த்துக்கலாம். இதில் போயிட்டு அதுக்கு கீழே அப்படியே போனீங்கன்னு சொன்னால் சப்டைட்டிலை வச்சு எத்தனை பேர் பார்த்துருக்காங்க. இப்போ நான் வந்து தமிழில் வீடியோ போட்டேன்டா அதுக்கு வந்து இங்கிலீஷ் சப்டைட்டில் வந்து கொடுத்து அதில் பார்த்துருக்காங்க இத்தனை பெர்சன்டேஜ், 15% பார்த்துருக்காங்க. அடுத்து வந்து வாட்ச் டைம் ஃப்ரம் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு சொல்லி போயிட்டு கேட்டிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் நம்ம வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போனாங்க எவ்வளோ பேர், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போனாங்க எவ்வளோ பேர்னு சொல்லி இதில் காட்டியிருக்காங்க பாருங்கள். அடுத்தது வந்து மற்ற கீழே ரெண்டுக்குமே வந்து இன்னும் அனாலிட்டிக்ஸ் வந்து பண்ணிடல. அடுத்தது ஃபார்மேட் தட் யுவர் வியூவர்ஸ் வாட்ச் ஆன் யூடியூப் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது நான் ஏற்கனவே முதல்ல சொல்லியிருந்தேன். எவ்வளோ பேர் இது ரெண்டு எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க, லைவ் எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க, ஷார்ட்ஸ் எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்கன்னு போட்டிருக்கு.
அடுத்தது வந்து என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால், அடுத்தது வந்து கமெண்ட்டை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னு சொன்னால், இங்கே பாருங்கள், கமெண்ட்டில் வந்து நீங்கள் யார் யார் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் யார் யாருக்கு ரிப்ளை பண்ணீங்க, அது எல்லாமே இங்கே வந்து வச்சு பார்த்துக்கலாம். ஐ ஹேவன் ரெஸ்பாண்ட் வந்து நீங்கள் இன்னும் ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னு சொன்னால் அதுக்குள்ளே கமெண்ட்ஸ் வரும். நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் அதுக்குள்ளே கமெண்ட் வந்து இப்படி ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு தேவையான மாதிரி வச்சு நீங்கள் அப்ளை பண்ணி உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரீட் பண்ணிக்கொள்ளலாம், ரிப்ளை பண்ணிக்கொள்ளலாம். அடுத்தது வந்து இந்த ஏர்ன் பேஜ். இது வந்து மொனிடைசேஷன் வந்து பேஜ். நான் இந்த சேனல் வந்து இன்னும் வந்து மொனிடைசேஷன் ஆகலை, அதனால வந்து நான் நார்மலாக சொல்லி சொல்கிறேன். இங்கே பாருங்கள், ரீச் ரெக்யர்மெண்ட் டு அப்ளை வந்து இந்த இவங்க சொல்லியிருக்கிற இந்த இதை வந்து ரீச் பண்ண சொன்னால் தான் வந்து சேனலை வந்து மோனிடைசேஷன் வந்து பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும் 365 நாளைக்குள்ளே. அதே கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் வாட்ச் ஹவர்ஸ் வந்து வந்திருக்கும் 365 நாளைக்குள்ளே 4000 வந்து வாட்ச் ஹவர்ஸ் வந்து வரணும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 10 மில்லியன் ஷார்ட்ஸ் வந்து வரணும். இந்த 10 மில்லியன் ஷார்ட்ஸ் வரலன்னா கூட மேலே 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்திருந்தும் மேலே 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருந்தாலும் உங்களோட சேனலை வந்து மோனிடைசேஷனுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இந்த வைடி ஸ்டுடியோவில் டேஷ்போர்டில் உள்ள உங்களோட வாட்ச் ஹவர்ஸ் வந்து சரியான வாட்ச் ஹவர்ஸ் வந்து கிடையாது. அதை வந்து கணக்கில் எடுத்துக்கொள்ள இயலாது. ஏன்னு சொன்னால் யூடியூப்பில் வந்து நீங்கள் போடுற வீடியோக்களில் வந்து பார்க்குற எல்லா வாட்சஸும் வந்து கணக்கில் எடுக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் லைவ் பண்ணுற ஒருத்தராக இருந்துன்னு சொன்னால், இப்போ நீங்கள் லைவ் பண்ணுவீங்க, லைவ் பண்ணிவிட்டு லைவை விட்டதுக்கப்புறம் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் போயிட்டு பார்க்குற வாட்ச் ஹவர்ஸில் வந்து கணக்கில் எடுப்பாங்க. இந்த லைவ் பண்ணும்போது உள்ள வாட்ச் ஹவர்ஸில் வந்து கணக்கில் எடுக்க மாட்டாங்க. இதே மாதிரி ஷார்ட்ஸ் ஃபீடை பார்த்தீங்கன்னு சொன்னால், ஷார்ட்ஸ் ஃபீடில் வந்து இப்போ நீங்கள் ஷார்ட்ஸ் ஃபீடை கிளிக் பண்ணி இந்த மேலே டிக்டாக்ல மாதிரி மேலே தள்ளி விட்டு பார்ப்பீங்க இல்லையா, அந்த வாட்ச் ஹவர்ஸ் வந்து கணக்கில் எடுக்கப்பட மாட்டாது. இதே வந்து அவங்களோட யூடியூப்ல வந்து ஹோம் பேஜ்ல வந்து நீங்க சும்மா வீடியோக்கள் பார்த்துட்டு போகும்போது அதுல ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ ஒன்று மாட்டுது, அதை வந்து பார்க்குறீங்கன்னு சொன்னா அந்த வாட்ச் ஹவர்ஸ் வந்து கணக்கில் எடுக்கப்படும். அதோட நீங்க ப்ரௌசர்ல போய்ட்டு சர்ச் பண்ணி எங்களோட யூடியூப் சேனலை சர்ச் பண்ணி எடுத்து பார்க்கும்போது அதுல உள்ளதும் கணக்கெடுக்கப்படும். அப்படியே எங்களோட சேனலுக்கு உள்ள போயிட்டு பார்ப்பீங்க இல்லையா வீடியோஸ், அதுல ஷார்ட்ஸ் எல்லாம் பார்ப்பீங்களா, அது வந்து கணக்கில் எடுத்துக்கொள்வாங்க. இப்போ இந்த வைடி ஸ்டுடியோவில் உள்ள டேஷ்போர்டில் உள்ள மேலே இருக்கு இல்லையா, இந்த வாட்ச் ஹவர்ஸ் வந்து சரியான வாட்ச் ஹவர்ஸ் கிடையாது. இது வந்து டோட்டல் உங்களோட யூடியூப் சேனலில் வந்து நீங்கள் உங்களோட வீடியோக்களை எந்தெந்த விதமாக பார்த்தாங்களோ எல்லா மொத்த கணக்கையும் வந்து அதில் வந்து காட்டியிருப்பாங்க. அது சரியான வாட்ச் ஹவர்ஸ் கிடையாது. கீழே வந்து ரைட் சைடில் தொங்கலில் வந்து ஏர்னிங் செல் இருக்கு இல்லையா, இந்த ஏர்னிங்கை வந்து கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால், இந்த ஏர்னிங்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இந்த மோனிடைசேஷன் பேஜ் இருக்கு இல்லையா, இதில் போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வர வாட்ச் ஹவர்ஸ் வந்து கணக்கில் எடுக்கப்பட்டிருக்கு. இதுதான் வந்து சரியான வாட்ச் ஹவர்ஸ் வந்து. அப்போ இதுவும் வந்து உடனே வந்து அப்டேட் ஆகாது. இதுக்கும் டைம் எடுக்கும். 2 நாள் 3 நாள் 4 நாள் சொல்லி டைம் எடுக்கும். அப்படித்தான் வந்து அப்டேட் ஆகும். உடனே வந்து அப்டேட் ஆகாது. அதில் இருக்கிற வாட்ச் ஹவர்ஸ் வந்து சரியான வாட்ச் ஹவர்ஸ். அதோட வந்து இந்த studio.youtube.com சொல்லி போயிட்டு சர்ச் பண்ணி போகிறோம் இல்லையா, ப்ரௌசரில் விட்டு பார்க்குறோம் இல்லையா, அதில் வர வாட்ச் ஹவர்ஸ் வந்து சரியான வாட்ச் ஹவர்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். இது மாதிரியான இன்னும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள்